அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாசிப்பருப்பு பாயசம். இது புரட்டாசி மாசம். எல்லாரும் சனிக்கிழமை வெங்கடேச பெருமாளுக்கு சாமி கும்பிடுவீங்க. அது மாதிரி வெங்கடேச பெருமாளுக்கு சனிக்கிழமை சாமி கும்பிடும் போது கண்டிப்பா அந்த படையல்ல இருக்க வேண்டிய ஒரு ரெசிபி இந்த பாசிப்பருப்பு பாயசம். வேற எந்த விசேஷத்துக்கு நீங்க வேற எந்த பாயசம் வேணா செஞ்சுக்கலாம். சேமியா பாயாசம், பால் பாயாசம், ஜவ்வரிசி பாயாசம்னு. ஆனா சனிக்கிழமை வெங்கடேச பெருமாளுக்கு சாமி கும்பிடும்போது கண்டிப்பா இந்த பாசிப்பருப்பு பாயசம் தான் செஞ்சு நெய்வேத்தியமா செஞ்சு கண்டிப்பா படைக்கணும். பெரும்பாலும் திருப்பதி உள்ளிட்ட பெரும்பாலும் பல பெருமாள் கோயில்ல இந்த பாசிப்பருப்பு பாயசம் செஞ்சுதான் பெருமாளுக்கு படைப்பாங்க. வாங்க இந்த அருமையான டேஸ்டான பாசிப்பருப்பு பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம ஒரு 4 பேர் அளவுக்கு தான் செய்ய போகிறோம். 100 கிராம் சிறுபருப்பு நல்லா தண்ணி ஊற்றி 2 தடவை அலசிட்டு தண்ணியை சுத்தமாக இருத்துடுங்க. இருத்துட்டு ஒரு குக்கரோட பானில் கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த தண்ணி இருத்த கழுவுன சிறுபருப்பை போட்டுட்டு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் அந்த நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. கோல்டன் ஃப்ரைன்னு சொல்லுவோம் இல்லையா, கலர் கொஞ்சமாக கோல்டு கலரில் சேஞ்ச் ஆகும். பாசிப்பருப்பில் நெய்யோடு கலந்து ஒரு வாசனை வரும், சூப்பராக இருக்கும் அந்த வாசனை. அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. பாருங்கள், கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்ல வாசமும் அருமையாக வருது. இந்த நேரத்தில் 100 கிராம் பாசிப்பருப்புக்கு நம்ம ஒரு 400 ml நான் சுடு தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றுறதாலும் ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா ஃபுல்லாக ஊற்றிடுங்க. 400 ml தண்ணி. குக்கரை மூடிட்டு கரெக்டாக 2 விசில், அதுக்கு மேலே விசில் வைக்கக்கூடாது. 2 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ இந்த பாசிப்பருப்பு குக்கரில் வேகட்டும். வேகிற நேரத்தில் பாசிப்பருப்பு நம்ம 100 கிராம் எடுத்துருக்கோம் இல்லையா, அது மாதிரி 2 மடங்கு 200 கிராம் வெல்லம் நான் சீவி வச்சுருக்கேன். அந்த வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு வெல்லத்தோட அளவில் பாதி அளவு ஒரு 100 ml தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெல்லம் தண்ணியில் கரைஞ்சி நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற நேரத்தில் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடியை இதில் போட்டுடலாம். இந்த வெல்லம் எதுக்கு கொதிக்க வைக்கிறதுனா ஒரே ஒரு விஷயம், இதில் இருக்கிற மண் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை வடிகட்டுறதுக்காக தான். இல்லைன்னா டைரெக்டாக நம்ம சுத்தமான வெல்லமாக இருந்தால் டைரெக்டாக நம்ம பாயசத்தில் டைரெக்டாக வெல்லமாகவே கலந்துடலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சிட்டு வெள்ளை கரைசல் ரெடி ஆயிடுச்சு. பாகுபதெல்லாம் தேவையில்லை, அவ்வளோதான். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பருப்பு ப்ரெஷர் போயிட்டு அதை ஒரு தடவை செக் பண்ணிடலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்ட்டு. பாசிப்பருப்பு வந்து ரொம்ப மாவு மாதிரி வேகக்கூடாது, ஒன்றும் பாதியமாக வேகணும். மேலே மாவு மாதிரி இருக்கணும், உள்ளே வந்து பாசிப்பருப்பு கெட்டியாக இருக்கணும். இதுதான் பதம். இப்போ ஒரு தடவை நம்ம செக் பண்ணிடலாம். கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு மேஷர் இல்லைன்னா மத்து வச்சுட்டு இந்த பருப்பை வந்து லேசாக சும்மா கடைஞ்சி விடணும். ஏன் கடைகிறோம்னா, இந்த பூ மாதிரி வெந்திருக்கும் இல்லையா, அதில் வந்து லேசாக மேலே மாவு மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் மேஷரில் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது கரைஞ்சி இந்த பாயசத்தோட கெட்டித்தன்மை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். அதனால் லேசாக மேஷ் பண்ணிங்க. இப்போது லேசாக கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த வெள்ளை கரைசலை ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கினாச்சா, சேர்த்துட்டோன்னே ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இந்த பாசிப்பருப்பு வெள்ளை கரைசல் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. இப்போ ஓரளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு தேங்காய் பால். இது ஆப்ஷனல் தான், ஆனால் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா இதனோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். தேங்காய் பால் சேர்த்தோன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சா போதும். ஸோ இது சிம்மில் வச்சுட்டு ஒரு 1½ ஸ்பூன் நல்லா தாராளமாக நெய் ஊற்றி நான் 2 பத்த தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி இது மாதிரி வச்சுருக்கேன்.
இதை நெய்யில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லேசாக ஃப்ரை பண்ணுங்கள் சிம்மில் வச்சுட்டு. தேங்காய் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 10-15 முந்திரி அதில் போட்டுங்க. அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நெய்யில். நல்லா வாசம் அப்படியே வீடே மணக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 திராட்சை பழம் இந்த தேங்காய் முந்திரி கூட சேர்த்துட்டு திராட்சை பழத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். பார்த்தீங்களா, திராட்சை வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு அப்படியே குண்டு குண்டு குண்டாக கோலி குண்டு மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். இது அப்படியே முந்திரியோட கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து கொதிச்சுன்னு இருக்கிற பாயசத்தில் மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்து விட்டுங்க. கிட்டத்தட்ட பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம இந்த பாயசத்துக்கு பஞ்சு கொடுக்குற மாதிரி 2 விஷயத்த சேர்க்கணும். கொஞ்சம் போல சின்ன பிஞ்சு பச்சை கற்பூரம் தூள் பண்ணி அதோட சேர்த்துங்க. அப்புறம் ஒரு சின்ன பஞ்சு கொஞ்சம் போல சால்ட் சேர்த்துங்க. அவ்வளோதான். சூப்பராக அருமையான இந்த புரட்டாசி மாதம் வெங்கடேச பெருமாளுக்கு சனிக்கிழமை படைக்கிறதுக்கு பாசிப்பருப்பு பாயசம் ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை ஒன்று போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.